अस्सलाम वालेकुम வெல்கம் டு ஃபுட்டி வித் வினு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் க்ளீனிங். எப்பவுமே நம்ம வீடு வந்து க்ளீனாக தான் வச்சுருப்போம். ஆனால் வாடகை வீடுனாலும் சரி சொந்த வீடுனாலும் சரி க்ளீனாக நமக்கு இருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த க்ளீனிங் வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபுட்டி வித் வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக டயர்டாக இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒற்றை அடிக்க போகிறோம். இப்படி இந்த 4 வருஷமும் ஒற்றை அடிக்க போகிறோம். இந்த ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, அதை நான் இப்போ வந்து சைடு ஓரம் எல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நம்ம வந்து சாதாரண இந்த சாஃப்டான வாரில் வச்சு செய்கிறத விட இந்த தென்னை வாரில் வச்சு ஜன்னல் ஓரம் எல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணால் நல்லா ஒற்றை எல்லாம் போயிடும். செவரில் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இதை பாருங்கள், இந்த செவரில் எல்லாம் நம்ம அடிக்க போகிறோம். ஒற்றையெல்லாம் இருக்கும். இப்படி அப்புறம் இந்த எடுத்தாச்சா க்ளீன். இதுலேயும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இந்த சின்ன சின்ன ஒற்றை எல்லாம் இருக்கும். பார்த்துக்கிடு, நம்ம வீடு எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். எப்படிப்பட்ட வீடாக இருந்தாலும் நம்ம சுத்தமாக வச்சா வீடு அழகாக இருக்கும். இந்த ஃபேனில் வந்து நல்ல தூசி இருக்குது. இதையும் நம்ம எடுத்துடலாம். எவ்வளோ தூசி உள்ளது பாரு. ஃபேன் வந்து நல்லா ஓடாது, அப்படியே நிற்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தூசி இருக்கும். அதை அடித்து விட்டு பாருங்கள், நல்லா ஸ்பீடாக காற்று வரும். ஷோபால் உள்ள பெட்ஷீட் எல்லாம் எடுத்துகிட்டு ஒற்றை அடித்து எடுக்க போகிறேன். இதை நான் அடிக்கடி கழுவி போடுவேன். ஆனாலும் எனக்கு நோன்பு டைம் எல்லாம் வரும்போது எல்லா இடம் நல்லா க்ளீனாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி நான் வீடு க்ளீனாக தான் வச்சுருப்பேன். ஆனாலும் நோம்பு வரும்போது வீடெல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அதனால் இதெல்லாம் கர்டன் எல்லாம் எடுத்து நம்ம கழுக போட்டுடலாம். எல்லாத்தையும் எடுத்து கர்டன் எல்லாம் கழுகி எடுத்துடலாம். நம்ம ஒற்றை அடிச்சிடலாம். இங்கேயும் அடிச்சிடலாம். அதில் இந்த சைடில் இருக்குது, இதெல்லாம் எடுத்துடலாம். நம்ம வந்து இந்த ஜன்னல் கடையில் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம இதை வச்சு தானே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். திறந்து போட்டுட்டு இந்த தென்னை வாரல் வச்சு தானே க்ளீன் பண்ணிடலாம். அப்போந்தான் வந்து நமக்கு வந்து இப்படி சீக்கிரமாக அடிக்கிறதுக்கெல்லாம் நல்லா ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், உள்ளாடி நின்று நம்ம இப்படி ஹாலில் நின்று தான் அடிச்சுட்டு இருக்கோம். இனி நம்ம பின்னாடி போய் அடிக்க போகிறோம். ஓரத்துலலாம் இருக்குது பாருங்கள் தூசி. பார்த்தீங்களா? இந்த பாரு, இந்த தென்னை வாரியில் வச்சு அடிக்கும்போது நிறைய தூசியெல்லாம் போயிடும். நம்ம சாஃப்டான வாரியில் அடிக்கிறத விட இதில் இந்த பாரு மண் சிம்மி ஏதோ இருக்குது. எவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சாலும் இந்த மண் வைக்கிறது விடவே மாட்டேங்குது. இந்த தென்னை வாரில் தான் பண்டுள்ளவங்கெல்லாம் சொல்லுவாங்க, தென்னை வாரில் வச்சு ஒற்றை அடிங்கன்னு. தூசி எல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இனி நம்ம வந்து வீடு பெருக்க வேண்டியது தான். நம்ம இப்போ இந்த ஷோகேஸ் வந்து எல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். இதெல்லாம் தான் ரொம்ப வேலை அதிகம். க்ளீன் பண்ணும்போது ஃபுல்லாக எடுத்து எல்லாம் டேபிளில் எடுத்து வச்சாச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு ஸ்டெப்பு ஃபுல்லாக நம்ம ஒதுக்கிட்டு வரலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இதை இப்போ நம்ம எடுத்தாச்சு. அப்போ ஒரு ஸ்டெப் வந்து முடிஞ்ச உடனே அடுத்த ஸ்டெப்பு பார்த்துக்கலாம்.
லெகின்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. அப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன தான் ஸ்பாஞ்ச் வச்சு துடைச்சாலும் துணி வச்சு துடைக்கும் போது தான் இது காட்டன் லெகின்ஸு. அந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி கையில் லெகின்ஸை போட்டுட்டு இதை பாருங்கள், நமக்கு துடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா சாஃப்டாட்டு இப்படி துடைக்கலாம். பழைய லெகின்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கும்ல, கொஞ்சம் லைட்டாக ஓட்டை விழுந்தது, கொஞ்சம் கிழிஞ்சது, அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் வந்து கட் பண்ணி இந்த ஷோகேஸ் எல்லாம் துடைக்கி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கண்ணாடி துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுங்க. பாருங்கள், நான் ஒதுக்கி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், என் கையில் எவ்வளோ தூசிங்க பாருங்கள். இப்படி மடித்து இப்படி இதை பாருங்கள். அப்போ ஈஸியாக நம்ம இதெல்லாம் 2ஆம் கிளாஸில் ப்ரைஸ் வாங்கினது. எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இனி ஈர துணி வச்சு லைட்டாக நம்ம தொடச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி லெகின்ஸ் வந்து கையில் போட்டுக்கிறவங்க ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். பளிச்சுன்னு ஆகிடும். பளிச்சுன்னு ஆகிடுச்சா? வீடு வந்து பெருக்கணும், தரை துடைக்கணும். இவ்வளோ செய்த உடனே ரொம்ப டயர்ட் ஆயாச்சு. ஒரு லெமன் ஜூஸ் குடித்தா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சப்ஜாயை ஊற போட்டு வச்சிடலாம். ஊறினா தான் சாறு வரும். கொஞ்சம் காஞ்சி கிடக்குது லெமன். உனக்கு நம்ம சீனி போட்டுடலாம். சின்ன லெமன் ஆனதுனால 1 போட்டுடலாம். உப்பு சால்ட்டும் கூட போட்டுவிடுங்க. நம்ம இந்த சப்ஜா ஊற போட்டு வச்சுருக்கோம்ல, அதையும் விட்டுக்கிடுங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் போட்டுடலாம். நமக்கு வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஏதாவது வேலையில் நம்ம இருந்துட்டோன்னு வச்சுடுங்க, ரொம்ப டயர்ட் ஆகிட்டுனா இதே மாதிரி ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிடுங்க. ரொம்ப உற்சாகமாக இருக்கும். கண்டிப்பாக டயர்டாக இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ட்ரிங்க் குடித்ததில் நல்ல உற்சாகம் ஆகிட்டேன். இனி வந்து வீடை கூட்டி எடுத்துடலாம். நம்ம வீடு பெருக்கும் போதுமே சைடில் எல்லாம் வந்து ஒட்டுறதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் அப்போ எல்லாம் லைட்டாக கொஞ்சம் அடித்து விட்டு நம்ம எப்போவுமே வீடு வந்து க்ளீன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒட்டுறையெல்லாம் அடிக்கும்போது அவ்வளோவா இருக்காது. எப்போ வீடு கூட்ட வந்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த சைடில் இந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் இடம் முடுக்கு எல்லாம் கிடக்கும்ல, அந்த இடத்துலலாம் எப்போவுமே ஒட்டுறை வந்து நம்ம வீடு வந்து பெருக்கும்போது க்ளீன் பண்ணி நம்ம வந்து பாருவில் வச்சு இடையில தட்டி விட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது நமக்கு ஒற்றை அடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. நான் எப்போவுமே வந்து வீடு பெருக்கும்போது அந்த மாதிரி தான் பண்ணுவேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்குது நம்ம ஒற்றையெல்லாம் அடிக்கிறதுக்கு. எல்லா வேலையும் சேர்த்து போட்டு பண்ணக்கூடாது. நான் இப்போ வந்து இந்த ஷோகேஸும் இந்த ஹாலும் தான் சிட் அவுட்டும் தான் க்ளீன் பண்ண ரூமும் கிச்சன் எல்லாம் நீட்டாக தான் இருக்குது. ஆனாலும் நோம்புன்னு சொல்லும்போது நம்ம ஒரு தடவை கூட க்ளீன் பண்ணும்போது நல்லா அழகாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு சைடும் க்ளீன் பண்ணிக்கிடுங்க. எல்லாம் சேர்த்து போட்டு பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம தனியாக பண்ணும்போது ஆள் வச்சு பண்ணால் பிரச்சனை இல்லை. நம்ம தனியாக பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாட்டு செய்யுங்க, அது நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். இப்போ அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் டைம் எடுத்து தான் பண்ணுறது. துடைக்கிறதுக்கு மோப்பை போட்டு வச்சுருக்கேன். இதில் லேஸ் ஆயில் வந்து நான் விட்டேன், அது காமிக்கலை. லோஷனும் கூட விட்டு தான் எப்பவும் துடைக்கிறது. இதே துடைச்சிடேன்.
இப்படி தொடச்சி இப்படி கொண்டு வந்துடுவேன். எல்லாம் தொடச்சிட்டு காமிக்கிறேன். லேசான லோஷன் விட்டு நம்ம துடைக்கும்போது நல்ல மணமாக இருக்கும். வீட்டுக்குள்ளாடி நம்ம ஏறினாலே ஒரு வாசனை அடிக்கும், நல்ல சூப்பர் ஒரு மணம். இங்கே தொடச்சி பாருங்கள், நல்லா இருக்கும். இந்த தீபாயம் இப்படி கழுவி போட்டுடலாம், ரொம்ப நாளாச்சு. திருப்பியும் இந்த சைடெல்லாம் தண்ணி எல்லாம் அடிச்சு விட்டுடலாம். ஒரே தூசி தொடச்சி எடுத்துடலாம். ஜன்னலும் எல்லாம் தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி. ஆனால் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் போக தான் செய்யும். தொடச்சி முடிக்கல, போனால் நம்ம ஃபுல்லாக காலையில் இந்த வேலை ஸ்டார்ட் ஆனது. ஜன்னல் எல்லாம் திறந்து போட்டுட்டோங்க. திறந்து போடும்போது வீடு ஃபுல்லாக காஞ்சி கிடச்சி. நம்ம க்ளீன் பண்ணி விட்டுடலாம். ஓட்டில் தண்ணி போயிட்டே இருக்குது, அதனால் ஈஸியாக நமக்கு க்ளீன் பண்ணி விட்டுடலாம். இடையில இப்படி தொடச்சி விட்டோம்னா அப்போ நம்ம வாரி வச்சு செத்தி விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அழுக்கு கிடந்தாலும் கீழே போயிடும். அதனால தான் நான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம தண்ணி கெட்டி கிடக்குது, இனி கொஞ்சம் செத்தி விட்டுடலாம், அப்புறம் ஈஸியாக இருக்கும். எல்லா க்ளீனிங் வேலையும் முடிஞ்சிடுச்சு. மனசுக்கு ரொம்ப திருப்தி, வேலை முடிஞ்ச உடனே. இதுக்கு நல்லா இருக்கும் வெயில் அடிக்கும்போது.